தங்கம் வைப்பதால் கிடைக்கும் நன்மை தெரியுமா? இதில் எவ்வளவு அறிவியல் கொட்டி கிடக்கு. இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு இருக்கும் தங்கத்தை பாதுகாத்தால் போதும் என்ற நிலைக்கு ஆகிவிட்டது. அதிலும் வாங்கிய தங்கத்தை பாதுகாப்பது என்பது பெரிய விஷயமாகவே இருக்கிறது. இப்படி வாங்கிய தங்கம் நிலைக்கவும் மென்மேலும் பெருகவும் உப்பை முன்னோர்கள் பயன்படுத்திய விதம் ஆச்சரியம் என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக தங்கம், மஞ்சள், உப்பு, கொடிமரம், நகை, ஆடை, நாள்கள் என நம் வாழ்க்கையில் புழங்கும் எத்தனையோ சாதாரண விஷயங்கள் கூட விசேஷமான அத்தாட்சிகளை நமக்கு வழங்குகின்றன. தங்கம் என்பது வெறும் மதிப்புமிக்க உலோகம் மட்டுமல்ல, அது ஒரு சக்தி. அந்த சக்தியை எந்த நேரத்தில் வாங்க வேண்டும், வாங்கிய பிறகு அதை எப்படி கையாள வேண்டும், எந்த நாளில் அதற்கு பெரிதும் பலன் கிடைக்கும் என்று நம் முன்னோர்கள் கூறியிருப்பது வெறும் நம்பிக்கையால் இல்லை, அதற்கு பின்னால் அறிவியல் இருப்பதை இன்று நம் தலைமுறைகள் புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கின்றனர். குறிப்பாக அட்சய திருதியை அன்று நம் தங்கம் வாங்கும் போது செல்வம் பெருகும் என்பது பலருக்கு தெரிந்ததே. ஆனால் அந்த நாளில் பரணி, பூரம், பூராடம் போன்ற நட்சத்திரங்கள் சேர்ந்திருந்தால் சுக்கிரன் மற்றும் புதன் ஓரை நேரத்தில் ஒரு சிறிய துண்டு தங்கம் வாங்கினால் கூட அதிர்ஷ்டம் பெருகும் என்பதெல்லாம் கால அளவு, கிரக தோராயம், சக்தி அலை ஆகிய மூன்றையும் கருத்தில் கொண்டு சொல்லப்பட்டதுதான். தங்கம் வாங்கியவுடன் உடனே அணிந்து கொள்ளாமல் ஒரு நாள் முழுவதும் உப்புக்குள் புதைத்து வைப்பார்கள். இதற்கான காரணம் என்னவென்றால், அதனை பலரும் பார்த்திருக்கலாம், விரும்பியிருக்கலாம். அவர்களின் எண்ண அலைகள் அந்த நகையில் பதிந்திருக்கலாம். அதனால் நமக்கு எதிர்மறையான ஆற்றலை ஏற்படுத்தக்கூடும். உப்பில் வைப்பது நம்முடைய கைத்தொட்டு எண்ணம் சுத்தம், வீட்டின் அதிர்ஷ்ட சக்தி ஆகியவற்றுடன் இணைந்து செல்லும் வகையில் அந்த தங்கத்தை மீளவும் தூய்மையாக்கும் செயல் இதுவாகும். இது வாஸ்துவிலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு செயலாகும். இதேபோல் புதிய துணிகளில் மஞ்சள் தடவுவது ஒரு அழகுக்கான செயல் அல்ல. மஞ்சள் என்பது நச்சுக்களை அழிக்கும் தன்மை கொண்டது. அதேபோல் நம் மனதிலும் நமக்கு மட்டுமே உரிய விருப்ப அலைகள் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த துணியில் மஞ்சள் தடவப்படுகிறது. யாராவது விரும்பிய துணியை நாம் வாங்கி அணிவதற்குள் அவர்கள் எண்ண அலைகள் அதில் பதிந்திருக்கலாம். அதை தவிர்த்துவிட்டு நம் எண்ண சக்தியை அதில் இணைக்கும் வழியாகவே மஞ்சள் தடவுவது ஒரு நுட்பமான ஆன்மீக அறிவாகும். கோயில்களில் கொடியை ஏற்றும் பொழுது குருக்கள் வேத மந்திரங்கள் ஓதுவது, அதனை வளைத்து பூஜை செய்வது போன்றவை வெறும் கோயில் நடத்தை அல்ல. கொடியின் கீழ் பாசத்தை குறிக்கும் தர்பை மேலே ஆத்ம சக்தியை காட்டும் கொடி துணி சக்தி என்ற கொடிக்கயிறு, இவை மூன்றும் சேர்ந்து ஒரு மனிதனின் வாழ்வின் பயணத்தை உணர்த்தும். இதுவே மையத்தை சார்ந்த ஆன்மீக கலையாகும். இவ்வளவு அறிவும் சிந்தனையும் கொண்ட நம் முன்னோர்கள் தங்கம் வாங்கும் நேரம், அதை அணியும் முறை, துணிக்குள் மஞ்சள், உப்பின் தூய்மை, நாளின் சக்தி, கோயில் வழிபாடுகள் ஆகியவற்றை நம்மை வழிநடத்தும் பிள்ளை என்று வைத்திருக்கிறார்கள். ஆனால் இளைய தலைமுறை அதனை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இதெல்லாம் மூட நம்பிக்கை என்று ஒதுக்குகிறார்கள். ஒரு காரியத்தின் பலன் ஒரே நாளில் கிடைக்கும் என்ற எண்ணம் நிச்சயம் இருக்கலாம். ஆனால் அதற்கான முந்தைய கட்டமைப்பு, அனுபவம், சீர்திருத்தம், நம்பிக்கை ஆகியவை இல்லாமல் கிடைக்க முடியாது. அதைத்தான் நம் முன்னோர்கள் அனுபவத்தின் மூலம் புரிய வைத்து விட்டார்கள். இன்றைய விஞ்ஞானிகள் கூட பல சமய சம்பிரதாயங்களை இது ஒரு அறிவியல் உண்மையை அடிப்படையாக கொண்டது என்று ஒப்புக்கொள்கிறார்கள். அதனால்தான் நாம் இன்னும் இவற்றை புரிந்து கொள்வதிலும் பின்பற்றுவதிலும் நம் பெருமையை காண வேண்டும். எந்த ஒரு காரியத்துக்கும் முன்னோர்களின் அறிவு பின்னணி இருந்ததுதான் உண்மை. இதனை மறந்துவிடாமல் அறிவுடன் மீண்டும் அறிந்து கொள்ள வேண்டும்.